Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். குளித்தலையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் உணவு திட்ட சோதனை துவக்கம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பணியாற்றும் தூய்மையை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 3 வேளை உணவுகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தினை வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான சோதனை துவக்கம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்வானது நகர்மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவிராஜா தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி கமிஷனர் நந்தகுமார், துணைத் தலைவர் கணேசன், நகராட்சி பொறியாளர் ஆகியோர் இந்நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். நகராட்சியில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள், களப்பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் என சுமார் 121 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதற்காக ஒவ்வொரு தனிநபருக்கும் டிஃபன் பாக்ஸ்களில் உணவுகள் நிரப்பப்பட்டு பிரத்யேக பையுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பல்லவிராஜா, அரசு வழக்கறிஞர் சாகுல் ஹமீத், முன்னாள் கவுன்சிலர் ஆனந்த்குமார், நகராட்சி கவுன்சிலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.